யுனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யுனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசத்தின் இந்த வாரத்திற்கு மீண்டும் உங்களை இந்த நான் வரவேற்கிறேன். மிக நிச்சயமா இந்த புது வருடத்தினுடைய 6ஆம் நாளில் நாம் இந்த இணைந்தவராய் இந்த இருக்கிறோம். புது வருடத்தை தொடங்கி ஏறக்குறைய 6 நாள் இந்த நாம் முடித்து விட்டோம். இன்னும் சில நாட்கள் இந்த மாதம் முடிந்து விடும். இன்னும் சில மாதங்கள் வருடம் முடிந்து விடும். ஆனா நீங்க உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்தவராய், தேவனோடு உங்களுடைய வாழ்க்கையின் மீது பதில்களை பலன்களை பெற்றுக்கொள்ள தீர்மானத்தை எடுத்தவராய், நீங்கள் எடுத்து வைக்க போகிற படிகளானது என்ன? தேவன் உங்க வாழ்க்கையின் மீது அவர் வாக்களித்தபடியாய், அவர் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னபடி நீங்கள் இந்த பெற்ற வாக்கு தத்தங்களை கைப்பற்றுவது எப்படி? தேவன் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ள அதி அற்புதமான காரியத்தை செய்ய விரும்புறார். மக்களே, அதி அற்புதமான காரியத்தை தேவன் உங்களுக்கானதை செய்ய விரும்புறார். ஆனா தேவன் செய்ய விரும்புகிற அந்த அதி அற்புதமான காரியம் உங்களுடைய வாழ்க்கை மீது நடைபெறுவதற்கு நீங்கள் அந்த அதி அற்புதமானவைகளை நடைபெற அல்லது செய்வதற்கு தயாரானவரா இந்த இருக்கிறீங்களா? உதாரணத்துக்கு தேவனுடைய இந்த வார்த்தையை இந்த கவனியும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்ல போல, ஏனெனில் அவர் பலவீனத்தினால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விலகிய தேவனுடைய வல்லமையினால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். ஆண்டவராக இயேசு பலகீனமானவரா இருந்தா. எந்த பலகீனம் அது? பாவம். அவர் நம்முடைய பாவத்தை தன் மீது இந்த ஏற்றுக்கொண்டு நமக்கான பலியாய் சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். சரியா? அவர் தேவனுடைய வல்லமையினாலே தன் வார்த்தை நிறைவேறும்படி தேவனுடைய அதிகாரத்திலே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதே போல நாம நம்முடைய பலகீனம் சொல்லும்போது என்ன? நம்முடைய தவறுகள், பாவங்கள், அழுக்கான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத செயல். நீங்க இப்படியான ஒரு செயலை செய்கிறவராய் உங்களுடைய வாழ்க்கை இந்த வாழும்பொழுது மிக நிச்சயம் பலகீனமான ஒருவராய் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த பலகீனத்திலிருந்து தேவனுடைய வல்லமையை பலனை பெற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவராய் நீங்கள் இருக்கிறீர்களே. ஆனால் தேவனுடைய கைகளிலே உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பது எப்படியாக அவர் விருப்பத்தை உங்களுடைய விருப்பமானதை இந்த மாற்றிக்கொள்வது? அந்த பலகீனத்தை நீங்க தேவனுடைய கைகள் இந்த கொடுக்கும் பொழுது தேவனாலே வாக்களிக்கப்பட்ட அந்த பலனானதை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கானதை பெற்றுக் கொள்கிறீர்கள். அந்த பலன் உங்களுடைய இலக்குகளை நோக்கி தொடர, உங்க வாழ்க்கை மீது பதில்களை பெற்றுக்கொள்ள, உங்க வாழ்க்கை தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியான வாழ்க்கையாக மாற அவருடைய வல்லமை வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த நேரம் நீங்க பார்க்க போகிற சாட்சி இதனுடைய ஆதாரம் என்று கூட நான் சொல்ல முடியும். இந்த நபர் எப்படியாக தேவனை எதிர்த்தவராய் அல்லது தேவனுடைய வழிகளை புறக்கணித்தவராய் தேவனை இங்கத்தில் எதிர்த்து வாழ்ந்தவராய் இருந்தார்.
ஆனா தேவனுக்கு தன்னுடைய வழிகளை இந்த ஒப்படைத்த பொழுது இன்னொரு வார்த்தை தன் பலவீனத்தை தன் பாவத்தை கைவிட்டு தேவனுடைய பலனை ஏற்றுக்கொள்ள தேர்ந்தெடுத்த பொழுது தேவன் இவருக்கு என்ன செய்தார்? இந்த வாழ்க்கையினுடைய மாற்றம் என்னதென்று நீங்களே பாருங்கள். நான் இத்தாலியன் நாட்டை சேர்ந்தவ. நான் பிறந்தது மிலன். நான் ரொம்ப வருஷமா குறி சொல்றவளா இருந்தேன். நான் சமூக வலைத்தளங்களையும் மந்திர புத்தகங்களையும் ஆழமா சென்றிருக்கேன். சாத்தானை வழிபடுகிற விஷயத்துல நான் ஈடுபட்டிருக்கேன். எனக்கு 17 வயசு இருக்கும்போது ஒரு பையனை நான் சந்திச்சேன். அவரை நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். நாங்க உறவுல ஈடுபட்டோம். நான் கர்ப்பம் தரித்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது ஒரு காயப்படுத்தப்பட்ட திருமணமாக இருந்தது. நான் செத்துருவோன்னு எனக்கு பயம் இருந்துச்சு மற்றும் என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் நான் தீர்மானம் எடுத்தேன் விவாகரத்து வாங்கிடணும்னு. என்னுடைய நண்பர்களோட வெளியே போக தொடங்கினேன். ஒரு நாள் எனக்கு நெருங்கிய நண்பர் அவங்க வீட்டில் குறி சொல்றதுக்கு பயன்படுத்துகிற அந்த அட்டையை எனக்கு பரிசா கொடுத்தாங்க. முன்னாடி அந்த அட்டையோட எந்த தொடர்பானது எனக்கு இல்லை. அதுக்கு சம்மந்தப்பட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், ஏன் என்னால் முடியாது? நான் அதை ஏற்றுக்கிட்டேன். நான் அந்த அட்டையை எடுத்தேன், மாற்ற தொடங்கினேன். நான் பார்த்தேன், எனக்குள்ள அந்த வல்லமையானது ஆட்கொள்ள ஆரம்பிச்சுது. அதுதான் எனக்குள்ள அழிவின் துவக்கமாக இருந்துச்சு. இரவு நேரத்தில் எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு குறி சொல்கிற அட்டையை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். மக்களுடைய கையை பார்த்து அவங்களுடைய வேலை, அவங்களுடைய அன்பின் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புவோம். மந்திர புத்தகங்களில் ஈடுபட நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லா காரியமே சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சுது. நான் ஆவிக்குரிய விஷயத்தை செய்கிற ஒரு நபராக மாறினேன். ஓஜா போர்டை பயன்படுத்தினேன். சாத்தானோட ஒப்பந்தமான ஒரு புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அதில் இருக்கிற தலைப்புகள் எனக்கானது கிடையாது. நான் எப்பவுமே செய்யாத சாங்கியம்லாம் அதில் எழுதப்பட்டிருந்தது. அதனால் நான் அதை எதிர்த்தேன். ஓஜா போர்டால் சாத்தான் என்னை பயமுறுத்த ஆரம்பித்தான். சாத்தான் என்னை பயமுறுத்தினா, நான் அவனோட செஞ்ச ஒப்பந்தத்தை நான் முடிக்கலைன்னா அவன் என்னுடைய மகனை எடுத்துடுவேன் அப்படின்னா. அந்த தருணத்தில் நான் பரிதவிப்பானேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை மோசமாக தொடங்க ஆரம்பிச்சுது. பிசாசு என்னை துரத்த ஆரம்பித்தான். தொந்தரவு படுத்தினா, பயமுறுத்தினா. இரவு நேரத்தில் முயற்சி செஞ்சான் என்னை திணற வைக்க. நான் தூங்கும்போது எனக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். எனக்கு உடம்பு சில்லுன்னு ஆயிடும். தாக்கப்படுமோன்னு பயந்தேன். ஒரு நாள் என் பையனுடைய அப்பா அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இடத்துல என் பையன் துன்புறுத்தல சந்திச்சான். இந்த முழு உலகமே என்னை நொறுக்கிற மாதிரி இருந்தது. என்னுடைய தோழி கிட்ட நான் ஆலோசனையானது கேட்டேன். அவங்க ஒரு நர்ஸா இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம சிறந்ததா எமர்ஜென்சி ரூம்ல தனியா பேசலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட பேசினேன் தனியா. நான் அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். முன்னாடி எது தவறா இருந்ததோ இப்ப அது இன்னும் மோசமா மாறிடுச்சு. என்னுடைய பையனை பாதுகாக்கிற பதிலா நானே ஒரு குறிக்கோளா மாறிட்டேன். குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவளா நான் மாறிட்டேன். அந்த நேரம்தான் எனக்குள்ளாக நொறுக்கப்பட்டேன். உடனே நான் மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்பட்டேன். அந்த நேரத்துல எது என்னை தாங்கி பிடிச்சதுன்னா சிகரெட்டும் காஃபியும் தான். நான் உடைக்கப்பட்டிருந்தேன். யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியல. என்னுடைய வேலையில ஒருத்தரோட நான் அதிகமா நேரத்தை செலவழிச்சேன். அவங்க என்னுடைய நண்பரானாங்க. என்னுடைய வாழ்க்கை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாள் அவங்க என்கிட்ட வெளிநாட்டுல இருக்கிற பாஸ்டர் பத்தி என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட உதவி கேட்டா அவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க சொன்னது கேட்டேன். ஆனா அதுல நான் கவனம் செலுத்தல. இந்த சட்டத்தாலேயே எதுவுமே செய்ய முடியலன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களால எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு நாள் அவங்க கடினமான சூழ்நிலையில தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு.
அவங்க என்ன ஆலயத்துக்கு கூட்டிட்டு சொல்லி கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட எந்த விதமான தடையும் இல்லாம அவங்கள ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனேன். நான் ஏத்துக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிலன் நாட்டுல இருக்கிற யுனிவர்சல் ஆலயத்துக்கு நான் முதல் முறையா போனேன். நான் எப்போ உள்ள போனேனோ, எனக்குள்ள இருக்கிற அந்த பாரம், தவறான எண்ணங்கள் வெளியிலே நின்னுடுச்சு. நான் உள்ள போம்போது ரொம்ப அழகான, அருமையான, அன்பான இடத்த நான் பார்த்தேன். எனக்கு முன்னாடி இல்லாத அந்த சமாதானத்த அந்த நேரத்துல நான் உணர்ந்தேன். அதே வாரத்துல என்னுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் தீர்மானம் எடுத்தேன். நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது, எதுவுமே எடுத்துக்காம நான் நல்லா தூங்குனேன். முற்றிலும் சமாதானத்தோடு. எனக்கு தெரியும், நான் எப்பவுமே அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு. அதாவது ஆலயத்த விட்டு. அதுக்கப்புறம் நான் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். அதுக்கான விருப்பம் எனக்குள்ளாக இருந்துச்சு. அன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போல, என்னுடைய பழைய சிருஷ்டிய என்னால புதைக்க முடியும்னு சொன்னாரு. என்னுடைய பழைய சிருஷ்டி எல்லாமே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் மற்றும் சாத்தானோட எனக்கு இருந்த அந்த ஒப்பந்தம். அந்த நாள் வரும்போது என் தேவனே, அந்த நாள் நான் தான் முதல்ல தண்ணீர்ல இறங்கினேன். நான் கூட்டங்களில கலந்து கொள்ளும்போது பாஸ்டர் பரிசுத்தாவி பத்தி பேசுறத நான் கேட்டேன். இருந்தாலும் எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க இத்தாலியன் நாட்டு சேர்ந்த போதகர்கள் கிடையாது. அவங்க வெளிநாட்டு சேர்ந்தவங்க. வழக்கமா பிரேசில்ல இருந்து வருவாங்க. நான் தாகமா இருந்தேன். உண்மையான விசுவாசத்தை பத்தி நான் கத்துக்கணும்னு விரும்பினேன். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு நாள் நான் தேவன் கிட்ட கேட்டேன், தேவனே, நான் புரிஞ்சுக்கணும். பிஷப் மசேடோவோட செய்தி நான் கேட்டேன். அதுதான் நான் பார்த்ததுலயே பிஷப் மசேடோவோட முதல் செய்தியா இருந்தது. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி இத்தாலியுடைய பாஷை எனக்கு புரியுமோ, அதே மாதிரி எனக்கு போர்ச்சுகீஸும் புரியணும்னு நான் கேட்டேன். அப்பதான் முதல் அதிசயம் நடந்தது. எல்லா வார்த்தையுமே புரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த செய்தி என்னன்னு எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் தேவன் மேல இன்னும் எனக்கு தாகமானது அதிகமாச்சு. நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். ஆலயத்துல இருக்கிற புத்தகங்கள படிக்க ஆரம்பிச்சேன். அது பிஷப் மசேடோவால எழுதப்பட்டதா இருந்தது. நான் அத போர்ச்சுகீஸ்ல படிக்க ஆரம்பிச்சேன். தேவன் எனக்கு உதவி செஞ்சாரு. நவம்பர், டிசம்பர் மாதம் எப்போ வந்ததோ, அந்த நேரமானது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிக்கான நேரமா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். முழுமை அடையணும்னா பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும். என்ன பொறுத்த வரைக்கும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது அவரை திருமணம் பண்ணிக்கிறதுன்னு. என்னுடைய எல்லாமே நான் தந்தேன். எல்லா சவால்களையும் நான் தாண்டி அத நான் செஞ்சேன். அந்த நேரத்துல என்னுடைய மகன் தான் எனக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தான். நான் எல்லாத்தையுமே பீடத்தின் மேல அர்ப்பணிச்சுட்டேன். நான் வீட்டுக்கு போனேன். நான் எதுவுமே சாப்பிடல. நான் தேவனிடம் பல மணி நேரம் பேசினேன். என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றினேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ முக்கியமா இருக்காருன்னு நான் அவருக்கு விவரிச்சேன். நான் அவரை திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். அவரால நான் பயன்படுத்தப்படணும்னு விரும்பினேன். ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சேன். ஏன்னா அதே நபரா நான் தொடர விரும்பல. ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும், ஒரு நோக்கமானது இருக்கணும். எப்போ அவரு என்னை நீ பெற்றுக்கொண்ட, என்னுடைய முத்திரைய நீ பெற்றுக்கொண்டன்னு சொன்னாரோ, அப்ப நான் அழ ஆரம்பிச்சேன். அது ரொம்ப அருமையா இருந்தது. சந்தோஷத்தால நான் குதிக்க ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இதுவரைக்கும் அந்த சந்தோஷத்த என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்ல. அந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கையானது மாறி இருந்துச்சு. தேவன் என்னுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சாரு. எனக்கு நீதிமன்றத்துல இருந்த பிரச்சனை, என்னுடைய குழந்தைய எனக்கு கொடுத்துட்டாங்க. என்னுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாகிடுச்சு. இன்னைக்கு தேவன் என்னுடைய மகனை திரும்பி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு இருந்த அந்த உறவானது ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த உறவானது எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி நண்பர்கள் போலவும் நாங்க இருந்தோம். என்னை எல்லா இடத்துல இருந்தும் தேவன் என்னை விடுதலையாக்குனாரு. என்னை ஆட்கொண்ட எல்லா பிசாசுகளையுமே என்னிடமிருந்து விடுதலையாக்குனாரு. காயப்படுத்துறது, வெறுக்கிறது, கஷ்டப்படுத்துறது,
பழி வாங்குறது, மன அழுத்தம் எல்லாத்துலேருந்து என்னை விடுதலையாக்குனாரு. நான் உண்மையாவே தேவனால திரும்பியும் பிறக்கப்பட்டேன். வெளிநாட்டு போதகர்கள எனக்காக அனுப்பி என்னுடைய ஆத்துமாவ காப்பாத்துனதுக்கு தேவனுக்கு நான் உண்மையாவே நன்றி செலுத்துறேன். இது ஒருத்தருடைய விசுவாசத்துல தொடங்கலனா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காது. அது யாருன்னா பிஷப் மசேடோ. ஏன்னா அவரால தான் எல்லாமே தொடங்கப்பட்டுச்சு. நான் எங்க இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியல. நான் ஆழமா பிஷப் மசேடோக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா மகத்தான சவால்களை சந்திச்சுட்டே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும், அதே மாதிரி எனக்கு இத்தாலியில இருந்துட்டே அதே தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். எனக்கு பீடமானது என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை எனக்கு காமிச்சது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. நல்லது மக்களையும் மிக நிச்சயமாக தேவன் மாறாதவராய் இந்த இடத்துல இருக்கிறார். ஆனா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவராலே கொடுக்கப்பட்ட வார்த்தையின் நிறைவேற்றுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கவனமாய் இந்த இடத்துல கவனிங்க. இந்த 2025 வருஷம் எனக்கு வித்தியாசமான வருஷமாய் மட்டுமல்ல, ஆசீர்வாதமான வருடமாய் இந்த இடத்துல இருப்பதை நான் விரும்புகிறேன். அப்ப ஆசீர்வாதமான வருஷமாய் இருப்பதை நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அதே போல உங்களுடைய செயல்கள் தேவனை பிரியப்படுத்தக்கூடியதா இந்த இடத்தில் இருக்கிறதா சோதியுங்கள். உங்களுடைய நடத்தை தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒன்றாய் இந்த இடத்தில் இருக்கிறதா, அல்லது உங்க மாமிசத்தை பிரியப்படுத்தக்கூடியதா இந்த இடத்துல இருக்கா? உங்க மாமிசத்தினுடைய வழிகள் நீங்க வாழ்கிற ஒருவராய் இந்த இடத்துல இருக்கீங்களா? ஏன்னா நீங்க மாமிசத்தினுடைய வழியில் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறவராய் இருந்தால் தேவன் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? எனவேதான் மக்களின் நீங்க தெளிவாக இந்த இடத்துல புரிந்து கொள்ள, தேவன் அவர் தன் வல்லமையை உங்களுடைய வாழ்க்கை மீது வெளிப்படுத்த இந்த 2025 ஆண்டு வித்தியாசமான ஆண்டாய் இந்த இடத்துல இருக்கு. தேவனுடைய சர்வ வல்லமையான கரத்தினுடைய பலனை பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த சாட்சியை நீங்க பார்த்தீங்க. இந்த நபர் என்ன செய்தாங்கன்ட்டு தன்னுடைய பாவ வாழ்க்கையை நிறுத்தி தேவனோடு தன்னுடைய உறவை பலப்படுத்திக் கொள்ளும்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அசுத்தத்திற்கு இந்த இடத்துல ஊழியம் செய்தவர், பிசாசுனுடைய விருப்பத்தை செய்தவராய் தன்னுடைய பாவ வாழ்க்கையில் இந்த இடத்துல வாழ்ந்த ஒருவராய் இருந்த அந்த நபர் பாவத்தின் வழியை புறக்கணித்து தேவனுடைய வழி ஏற்றுக்கொண்டார். தேவனாலே அவர் வல்லமையில் இந்த இடத்துல பலன் அடைந்தார். இதுதான் தேவன் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். இந்த நபர் வாழ்க்கை மட்டுமல்ல, யாரெல்லாம் விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் இதே செயலை செய்கிறார்கள் என்பதற்கான ஆதாரமாய் இன்னொரு சாட்சியையும் நீங்க இந்த இடத்தில் பார்க்க முடியும் விரும்புறேன். நீங்க தேவனாலே இந்த இடத்தில் மாற்றத்தை, அவருடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்காக இன்னொரு நபருடைய சாட்சியையும் பாருங்கள். இப்பொழுது பிஷப், நான் 15 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா இப்போ? ஆமா. இதுதான் நான் துணையாளரா இருக்கும்போது எடுத்த ஒரு போட்டோ இது. நான் எல்லா காரியத்தையும் அர்ப்பணிப்போடு செய்வேன். ஆனா எனக்குள்ள நான் வெறுமையா இருந்தேன். எனக்குள்ள நான் இன்னும் தேவனால பிறக்காத ஒரு மனுஷனா தான் இருந்தேன். ஆனா மத்தவங்களுடைய பார்வைக்கு நான் அந்த யூனிஃபார்மும் அந்த டையும் போடும்போது வேறு ஒருவரை போல நான் காட்சி அளித்தேன். ஆனா எனக்குள்ள உலகத்திற்கு செல்லணுன்ற ஆசை இருந்தது. உலகமானது என்னுடைய கண்களுக்கு முன்பாக பிரகாசமா இருந்துச்சு. நான் எல்லார்கிட்டயும் சகஜமா பழகணும்னு நினைச்சேன். ஏன்னா எனக்குள்ள சந்தோஷம் இல்ல. சந்தோஷத்தை நான் தேடிக்கொண்டிருந்தேன். அந்த நிலையில தான் நான் தீர்மானிச்சேன். என்னுடைய விருப்பத்த இன்னிலிருந்து நான் செய்யப் போறேன். ஒரு முறை நான் இப்படியா கூட சொன்னேன். என்னுடைய வாழ்க்கை இது. என்னுடைய வாழ்க்கைய வைத்து நான் என்ன வேணா செய்யப் போறேன். நான் யார்கிட்டயும் சொல்லி செய்யணும்னு அவசியம் இல்ல. அப்படியே நான் செஞ்சேன். நான் அந்த நேரம் தேவனுடைய ஊழியத்த விட்டு வெளிய வந்துட்டு, என்னுடைய பட்ட படிப்புக்கான முக்கியத்துவத்த குடுத்தேன். அங்க வந்து படிக்கிறவங்கள நான் கவனிச்சு பார்ப்பேன். படிச்சு முடிச்ச பிற்பாடு அவங்க பாருக்கு போவாங்க. நானும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சேன். நான் அத முன்னாடி செஞ்சதே கிடையாது. நான் அங்க வரவங்களோட சந்தித்தல் ஏற்படுத்துவேன். அங்கிருந்து தான் நான் போதை பழக்கத்துக்கு அறிமுகமாக்கப்பட்டேன். நான் முதல் முறையா பயன்படுத்தினது கஞ்சா. அதன் பிற்பாடு கஞ்சா என்ன திருப்திப்படுத்தல. அதன் பிற்பாடு கொக்கைன பயன்படுத்தினேன். கொக்கைன போடத் தொடங்கின பிற்பாடு எனக்கு அது பரவசம் குடுத்தது. நான் பார்ட்டிகளுக்கு போற அந்த நேரம் அங்க இருந்து ஈத்தர் ஸ்ப்ரேவ எடுத்துப்பேன்.
அதனைத் தொடர்ந்து என்னுடைய அன்பின் வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அது ஒருபோதும் எனக்கு வெற்றிகரமா முடியல. நான் அதன் தொடங்கி நினைச்சேன், எனக்கும் பெண்களுக்கும் நல்ல உறவு ஏற்படல. சரி, ஒருவேளை ஆண்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படலாம். நான் அதுக்கப்புறமா நெறைய ஆண்களோட உறவுகள்ல இணைய ஆரம்பிச்சேன். அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி, நான் பீச்ல குடிச்சுக்கிட்டு எனக்கு அறிமுகமான ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது அவங்க எனக்கு அமானுஷ்ய காரியங்கள அறிமுகப்படுத்தினாங்க. நான் அத ஏத்துக்கிட்டேன். அப்போத நிலையில என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. அற்புதமான வாழ்க்கை. எனக்கு எதுவுமே குறைவா இல்ல. நான் எங்க வாழணும்னு நெனச்சேனோ அங்க வாழ்ந்தேன். நான் எந்த துணிய போடணும்னு நெனச்சேனோ அத போட்டேன். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமடைஞ்சது. நான் அந்த நிலையில தான் புரிந்து கொண்டேன். கற்பனையில நான் என்ன வாழ்க்கை வாழணும்னு நெனச்சேனோ, என்னுடைய நிஜத்துல நான் அந்த வாழ்க்கைய வாழல. என்னுடைய குடிப்பழக்கங்களோ, என்னுடைய போதை பழக்கங்களோ என்ன திருப்திப்படுத்தல. அதுக்கப்புறமா நெறைய மக்களோட நான் என்ன சேர்த்துக்கொண்டேன். ஆப் மூலமா நான் புதுசான ஆளுங்கள கண்டுபிடிச்சு நான் உறவுல இணைய ஆரம்பிச்சேன். சில நேரங்கள்ல விடிகாலையில 3 மணிக்கு கூட எழுந்து நான் அவங்கள போய் சந்திச்சிருக்கேன். நெறைய போதை பழக்கம், நெறைய குடிப்பழக்கம். என்னுடைய விருப்பத்த நான் செஞ்சேன். எனக்கு அந்த நேரம் ஆன்லைன் ஸ்டோர் இருந்துச்சு. நான் அத தொடங்குனேன். அதிலிருந்து எல்லாமே நல்லா தான் போச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. மீண்டும் ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கு பிற்பாடு நான் மருத்துவமனையில கொண்டு சேர்க்கப்பட்டேன். அப்போது எனக்கு சொன்னாங்க, எனக்கு ரத்த கேன்சர் இருக்குன்னு. என்னுடைய லங்ஸ்லயும் பிரச்சனை இருந்துச்சு. அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னால மூச்சு கூட விட முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு வாழ்க்கை வாழணுன்ற நோக்கமே இல்ல. நான் மருத்துவமனையில இருந்தேன். நிலைமை போக போக மோசமடைஞ்சது. என்னால நகர முடியாம போயிடுச்சு. என்னால நடக்கக்கூட முடியாம போயிடுச்சு. என்னால பேசக்கூட முடியாம போயிடுச்சு. நான் பேசனா, என்னுடைய உடம்பு இன்னும் அதிகமா மோசமாயிடும். என்னால கழிவறைக்கு கூட எழுந்து போக முடியல. என்னால கீழ கூட கால வைக்க முடியல. நான் என்ன செஞ்சாலும் 33 கிலோ எனக்கு குறைஞ்சிடுச்சு. வெறும் தண்ணீய மட்டுமே குடிச்சு. கிட்டத்தட்ட 6 மாசமா எனக்கு சரியான ஆகாரமே கிடையாது. நாட்கள் போக போக மருத்துவர் என்கிட்ட சொன்னாங்க, "நீங்க உங்களுடைய கடைசியான ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நீங்க எந்த நேரம் வேணா இறக்கலாம்." நான் படுத்துட்டு இருக்க பெட் மேலேயே என்ன குளிப்பாட்டுனாங்க. அப்பொழுது அங்க நான் பார்த்தேன். ஒருத்தர் டிவிய சுத்தம் பண்ணிட்டு இருந்தத. அந்த டிவில ஒருத்தர் பாஸ்டர் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவரு பிஷப். நான் அப்ப யோசிச்சேன், இவருக்கு நான் கால் பண்ணி பேசலாமே. பிஷப், நான் ஹாஸ்பிட்டல்ல 15 நாளா இருக்கேன் பிஷப். என்னுடைய லங்ஸ்ல 10க்கும் மேற்பட்ட ஓட்டைகள் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னால நடக்க முடியல. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப மோசமான ஒரு வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. என்ன குணப்படுத்த முடியாது. உங்களுடைய கைய உங்க லங்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல வைங்க. என் ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவருடைய லங்ஸ்லயும், இவருடைய இரத்தத்திலும் இருக்கக்கூடிய நோயை எடும் ஆண்டவரே. என் ஆண்டவரே, இந்த வியாதி, இந்த வலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ அந்தோனியோ இப்போதே குணமாக்கப்படு. நல்லா கவனி. இந்த வருகிற ஞாயிறுக்கு முன்னாடி நீ ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்துருவ. ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்த உடனே இந்த ஞாயிறு காலையில 9 மணிக்கு நீ ஆலயத்துக்குள்ள வரணும். சரி. உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கோ, அத நீ ரொம்ப சீக்கிரமா சாட்சியா நீ எல்லாருக்கு முன்னாடி சொல்லப் போற. சரியா? ஆமென். அந்த சமயத்துல பாஸ்டர் என்ன பார்த்து, எனக்காக தேவனுடைய வார்த்தைய குடுத்தாரு. நான் அப்போது அவர்கிட்ட கேட்டேன், "இதுலருந்து என்னால வெளிய வர முடியுமா?" அவர் சொன்னாரு, "ஆமா, உனக்கு வலி இருக்கு." நான் அவர்கிட்ட கேட்டேன், "எப்படி?" அவர் சொன்னார், "நீ இயேசுவை ஏத்துக்கொண்டு முழுசா, நீ எப்போது தண்ணீல ஞானஸ்நானம் எடுக்கிறியோ." நான் அவர்கிட்ட கேட்டேன், "இத எப்படி என்னால செய்ய முடியும்? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கனே. நான் இங்க இருந்தா நான் எப்படி அவருக்கு அர்ப்பணிக்கிறது?" அதற்கு அவர் சொன்னார், "நீ சர்ச்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முழுசா அர்ப்பணிக்க." அதன் பிற்பாடு ஒரு நேர்மையான ஒரு ஜெபத்த செய்தேன். அந்த ஜெபத்த செஞ்சு முடிச்ச பிற்பாடு, இந்த வியாதிய பத்தி கவலை எனக்கு எதுவுமே இல்ல. நான் அதன் பிற்பாடு எத பத்தியும் கவலைப்படல. அதன் பிற்பாடு ஒரு தண்ணீய எடுத்து என்ன அபிஷேகம் செய்தார். நான் அதை ஏத்துக்கொண்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் கடைசியான ஒரு வாய்ப்பு. அப்டின்னா, நீங்க அந்த வியாதி படுக்கையில இருக்கும்போதே உங்களுக்கு ஞானஸ்நானம் குடுத்தாங்க. ஆமா. நம்பப்படாத விதமா என்னுடைய வாழ்க்கையில அடுத்த நாளே பல நன்மைகள் நடக்கத் தொடங்கினது. அடுத்த நாளே என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா சொன்னாங்க, "டாக்டர் இந்த மாரி உன்ன சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் விட்டு அனுப்பப் போறாங்க." அந்த நேரம் நான் ஒரு பொருத்தனை பண்ணிக் கொண்டேன். தேவனுடைய மனுஷன் சொன்ன மாரியே, நான் இந்த இடத்த விட்டு கிளம்பின உடனே நான் ஆலயத்துக்கு செல்லப் போகிறேன். நான் போனேன். என்ன நானே சர்ச்சுக்கு இழுத்துக் கொண்டு போனேன். "எத்தனை நாளா நீங்க சாப்பிடாம இருந்தீங்க?" 4 மாசமா நான் சாப்பிடல. என்ன பாரு, என்ன பாரு.
உன்னால எழுதுக்க முடியலல்ல? என்ன நல்லா பாரு. இன்னிலிருந்து நீ சாப்பிட போற மீண்டுமா. உன்னுடைய உடல் மீண்டுமா தெம்பா மாறும். உன்னுடைய லங்ஸ் மீண்டுமா சரியமைக்கப்பட்டு எல்லாம் சரியா வேலை செய்யும். நீ வாழுவ மகனே. தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீ இத நம்புறியா? நான் இத நம்புறேன். நீ தேவனுடைய மகத்துவத்த பாப்ப உன்னுடைய வாழ்க்கையில. என் நோக்கம் முழுவதும் அது மேல இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மீண்டுமா சரியான பாதையில போக ஆரம்பிச்சது. சரீர ரீதியாவும் நான் பலமானேன். ஆவிக்குரிய ரீதியாவும் நான் பலமானேன். நான் அதன் பிற்பாடு தேவன அதிகமா தேட ஆரம்பிச்சேன். நான் அதுக்கப்புறமா இஸ்ரவேல் சிறுவ நிகழ்ச்சிய பத்தி கேள்விப்பட்டேன். நான் அதிகமா தேடினது என்னன்னா, நான் தேவனால பிறக்கப்படணும். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஒரு பாஸ்டர் புதிய பிறப்புக்கான புஸ்தகத்த எனக்கு குடுத்தார். நான் இத படிச்சேன். எல்லாத்தையும் படிச்சேன். நான் பீடத்து மீது ஏறி, நான் தேவன்கிட்ட சொன்னேன். தேவனே! நான் தேவனுடைய மனுஷனா மாற வேண்டும். நான் ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனா மாற வேண்டும். நான் கீழ இறங்கும்போது வித்தியாசமான ஒரு மனுஷனா இருந்தேன். என்னுடைய உடல் முழுவதும் எலசா இருந்துச்சு. எனக்குள்ள உண்மையாவே ஒரு தாகம் இருந்தது. நான் தேவன தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முன்னாடி நான் தேவன தெரிந்து கொள்ளவே இல்ல. அந்த கூட்ட நேரத்துல எனக்குள்ள இருந்த எல்லாத்தையும் நான் சொன்னேன். என் பக்கத்துல யார் இருந்தாங்க நான் கவலைப்படல. நான் முழுக்க முழுக்க எனக்கு தேவையான ஒரு விஷயத்த நான் தேடிக்கொண்டே இருந்தேன். நான் தேடிக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு வல்லமை பிறந்தத நான் உணர்ந்தேன். முன்பு அந்த மாரி அனுபவம் எனக்கு ஏற்பட்டதே இல்ல. எனக்குள்ள ஒரு உறுதி பிறக்கப்பட்டது. நான் அவருடையவர் என்று. அந்த நேரத்துல நான் தேவனுடைய பிரசன்னத்த என் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டேன். அது உணர்வு கிடையாது. அத விட அதிகமா அது ஒரு பெரிய பலன். அது என்னால வார்த்தைகளால விளக்கி சொல்ல முடியாது. நான் அந்த நேரம் தொடங்கி ஒரு புதிதான ஒரு மனுஷனா மாறினேன். முன்பாக எனக்கு இல்லாத சமாதானத்த நான் பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றில்லாத வாழ்க்கைய நான் பெற்றுக்கொண்டேன். முன்னாடி எனக்கு வாழ்க்கையே இல்ல. கடைசியா எடுத்த சிகிச்சையின் தேர்வ பார்க்கும்போது மருத்துவர்களால புரிந்து கொள்ளவே முடியல. டாக்டர் சொன்னாரு, "நீர் பூர்ணமா குணமடைஞ்ச. உனக்குள்ள எந்த விதமான நோயின் அறிகுறி இல்ல." அத தொடங்கி எடுத்த எல்லா அறுவை சிகிச்சைக்கான ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா வந்தது. இது எல்லாம் என்ன பொறுத்து இருந்திருந்துச்சுன்னா, நான் இதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு நான் தான் இன்னொரு வாய்ப்ப தந்திருக்க வேண்டியதா இருந்திருந்தா, நான் கண்டிப்பா எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுத்திருக்க மாட்டேன். ஆனா வேறு ஒருவர் தேவனால பயன்படுத்தப்பட்ட அவர் சொன்னாரு, "இல்ல, கண்டிப்பா உனக்கு வேற ஒரு வழி இருக்கு." எல்லாமே அந்த தண்ணீயிலிருந்து எடுத்த அந்த ஞானஸ்தானம். அந்த சிறு தண்ணி, சாதாரணமான தண்ணி. அந்த தண்ணியின் அளவு வெறும் கால்வாசி மட்டும் தான் இருக்கும். அந்த சிறிய தண்ணி தான் என் புதிய வாழ்க்கைக்கான துவக்கமா இருந்தது. எனவே மக்களே, தீர்மானம் உங்களுடையது. இந்த வருஷம் எப்படியான ஒரு வருடமாய் இந்த இடத்தில் இருப்பதை நீங்கள் இந்த இடத்தில் விரும்புகிறீர்கள். இந்த வருடம் தேவனுடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையின் மீது பார்க்க விருப்பத்தை வெளிப்படுத்துகிறவராய் மட்டுமல்ல, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் அவருடைய பதிலை உங்க வாழ்க்கையில இருந்து பெற்றுக்கொள்ளும் என தேவன் மாறாதவராய் இருக்கிறார். மாற வேண்டியது நாம், நம்முடைய வழி தேவனை நோக்கி. உங்க தீர்மானத்தை நீங்க எடுங்க. தேவன் நோக்கி நீங்க உங்களுடைய படிகள் எடுத்து வைங்க. அவர் உங்க வாழ்க்கை மீது இந்த மாபெரும் வித்தியாசத்தை செய்யும்படியாக தேவன் உங்களோடு இந்த இடத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும். இந்த விசுவாசத்தில் நீங்க என்னோட சேர்ந்து ஏற்றுக்கொள்ள நான் உங்களை இந்த இடத்துல வரவேற்கிறோம். தேவனுடைய அதி அற்புதமான கைகளில் உங்களுடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக. மக்களே, நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, உங்க வழிகளை தேவனுடைய கைகளில் ஒப்படைக்க தீர்மானம் உள்ளவரா இருக்கீங்கன்னா, நீங்க இருக்கிற அதே இடத்துல இருந்து உங்களுடைய கரங்களை என்னுடைய கரங்களை நோக்கி நீட்டிருங்க. தேவனுடைய வழிகள் உங்களுடைய வாழ்க்கை மீது நிஜமாக்கப்பட இந்த விசுவாசத்தில் உடன்படிக்கையின் ஜெபத்தை நாம் இந்த செய்யும்படியாக என் ஆண்டவராகிய இயேசுவே, என் தெய்வாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த நபர் தன் விசுவாசத்தில் உம்மை நோக்கி இந்த உம்முடைய வழிகளை தேர்ந்தெடுக்கிறவராய், உம்முடைய விருப்பத்தை செய்கிறவராய் தன் வாழ்க்கையை வாழ முதற்படி எடுத்து வைப்பதை நீர் பார்க்கிறீரானால், என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, இதோ என்னுடைய கரம் இவரை நோக்கி நீட்டப்பட்டதாய், இவருடைய கரம் இந்த தேவனை என்னை நோக்கி நீட்டப்பட்டதாய். ஆம், எங்களுடைய கரங்கள் உம்மை நோக்கி நீட்டியதின் விசுவாசத்தை நாங்கள் இந்த கேட்கிறோம். உதவியானதை இந்த செய்வீராக. இந்த நபருடைய வாழ்க்கை இன்னும் ஒரு வருடம் அதே போன்ற வாழ்க்கையா அவமானம், வலி, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை இராம இவருடைய வாழ்க்கைக்காய் நீர் வாக்களித்த ஒவ்வொரு காரியத்தினுடைய பதிலை, பலனை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நபருடைய வாழ்க்கையானதை ஆசீர்வதிக்க கேட்கிறேன். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரை, இந்த நேரம் விசுவாசத்தில் இவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலை பெறட்டும். பாவத்தினுடைய பலகீனங்கள் நின்று இந்த இவர் கழுவப்படட்டும். உங்களுடைய வல்லமையினால் சுத்திகரிப்பை இந்த பெற்றுக்கொள்ளும்படி இப்பொழுதே தேவனுடைய பலனை பெறுங்கள் மக்களே. அவருடைய வல்லமையை பெறுங்கள். அவருடைய தொடுதலாலே உங்கள் பாவ சரீரங்களை விட்டு
தேவனோட புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி புது துவக்கத்தை தொடங்குங்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இவரை ஆசீர்வதிக்கிற தேவனே, ஆமென். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தன் வல்லமையை வெளிப்படுத்துவார். மக்களே, அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கை மீது இந்த நிஜமாக்கப்படும்படி தேவனுக்கு அனுமதி கொடுங்கள். நாளை விசுவாசத்தில் மீண்டும் சந்திக்கிறேன். தேவனுடைய பலனானது உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது இருக்கட்டும். இயேசுவின் பெயராலே